ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னது போல் அனுபவத்தை சொல்ல வேண்டும். அன்பர்கள் நல்லவண்டவர்கள் சித்தர்கள் போட்டிதை போய் படித்தார்கள். சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை அன்பர் கிருஷ்ணசாமி படித்தார்கள். திருவள்ளுவன் இயற்றிய நூலை திருக்குறளை அன்பர் கருணாகரன் அவர்கள் படித்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே வாரந்தோறும் நடப்பதெல்லாம் ஞானிகள் பெருமையை தான், ஞானிகள் பேசிய பாடிய கருத்துக்களை தான் சொல்லுகிறோம். ஞானிகள் மனமூந்து அருளிய இந்த பாடல்கள் எல்லாம் முற்று பெறுவதற்கு துணை புரியும். மிகப்பெரிய தவசிகள் மாணிக்கவாசகராக இருந்தாலும் சரி, வள்ளுவனாக இருந்தாலும் சரி, ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் முற்று பெற்ற முனிவர்கள் தான். முற்று பெற்ற முனிவர்களை பற்றி தான் இன்றைக்கி பேசுவோம். சாதாரண மனிதரை பற்றி பேசுவதில்லை, அது நமக்கு தேவையில்லை. அப்போ முற்று பெறுவதற்கு என்ன செய்தார்கள் அவர்கள்? அவர்களும் பூஜை செய்தார்கள். ஆதித்தலைவன் ஞான பண்டிதனை சுப்பிரமணியரை பூஜை செய்தார்கள். பூஜை செய்ய தான் முன் செய்த வினை தீரும். அது யாரை பூஜை செய்ய வேண்டும்? முதுபெரும் ஞானிகளை. இப்போ அகத்தீசன் இருக்கார். அகத்தீசன் ஆசான் ஞானபண்டிதனை பூஜை செய்தார். பூஜை செய்து ஆசி பெற்றார். தொண்டர்கள் எல்லாம், அவருடைய சீடர்கள்லாம் அகத்தீசனை பூஜை செய்து ஆசி பெற்றார்கள். இப்போ நாம் எல்லாம் அவருடைய சீடர்கள். இப்போ ராமலிங்க சாமிகள்லாம் அகத்தீசனுடைய வழி வந்தவர்கள் தான். இதில் யாரும் வித்தியாசம் இல்லை. நாமும் அவர் திருவடியை பூஜை செய்கிறோம். ஏன் பூஜை செய்ய வேண்டும்? குடும்ப இல்லறத்தார்கள் குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்று பூஜை செய்வார்கள். மனைவி மக்கள் தனக்கு நோய் வராமல் இருக்கணும், வறுமை வராது இருக்க வேண்டும், குடும்பத்தில் நிம்மதி இருக்க வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று இல்லறத்தார்கள் பூஜை செய்வார்கள். தவத்தை விரும்புகின்ற மக்கள் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பருவக்கும் தர வேண்டும் கேட்பார்கள். அப்போ இவர்கள் பூஜை இது இல்லறத்துக்கு இல்லறம் நல்லபடி இருக்க வேண்டும், வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், தொழில் இதெல்லாம் நல்லபடி அமைய வேண்டும், ஒரு தடையில்லாத இருக்க, வறுமை இல்லாது இருக்க வேண்டும் என்று பூஜை செய்வார்கள். ஆனால் பூஜை இரண்டு வகை உண்டு. ஒன்று சிறு வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு. இப்போ இங்கே சுட்டி காட்டுவதெல்லாம் சிறுதெய்வ வழிபாடு சுட்டி காட்ட மாட்டார்கள். முற்று பெற்ற முனிவர் அழைத்தால் அக்கனிமே அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் தான் நாம் சுட்டி காட்டுவோம். மற்றவர்கள் அவர் விருப்பம். அவர்கள் பூஜா விதிகள் வேறு, நமது பூஜா விதிகள் வேறு. இப்போ இங்கே பூஜை செய்கிறோம். இப்போ எதுக்கு நாம் கூடியிருக்கிறோம்? பெரியவங்க ஆசி பெற வேண்டும், பெரியவங்க ஆசி பெற்று நோய் நொடி இல்லாது இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதி வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதே மாதிரி வள்ளுவனும் அகத்தீசனை பூஜை செய்தார். அகத்தீசனை பூஜை செய்துதான் தவத்தில் வெற்றி பெற்றார். இப்போ அகத்தீசனை அவர் பூஜை செய்யும்போது பூஜையில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று தன் முன் செய்த வினை தீர்வதற்கும், முன் செய்த வினை தீராமல் ஒருவருக்கு ஞானம் சித்திக்காது. முன் செய்த நல்வினை இருக்க வேண்டும். முன் செய்த விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்வார்கள். அரும்பாடு 27,000 ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும். 27,000 ஆண்டுகள் அப்படின்னா பல ஜென்மங்கள் பாடுபட்டுட்டே வருவார்கள். இந்த பூஜை மட்டும் விட்டு போகாது. இப்போ அகத்தீசனையோ நந்தீசனையோ பூஜை செய்த மக்கள் நிச்சயம் அடுத்த ஜென்மத்திலும் அதான் செய்வார்கள். சிறு தெய்வ வழிபாடு ஈடுபட மாட்டார்கள். அப்போ இப்படி பல ஆண்டுகள் பூஜை செய்தே வர வேண்டும். பூஜை செய்து வந்தால்தான் கடைசி ஜென்மம் சரிகை மார்க்கம் கிரிகை மார்க்கம் என்று உள்ளது. சரிகை கிரிகை யோக ஞானம் வருது. இப்போ ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் இப்போ அந்த முறை சரிகை என்பது இனிமையாக நடந்து கொள்ளல், பொய் சொல்லாதிருத்தல், நீதிக்கு உட்பட்டு பொருள் சேர்த்தல், சிறுதை வழிபாட்டை ஈடுபடாதிருத்தல், புலாது உண்ணாதிருத்தல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், இதெல்லாம் சரிகை மார்க்கம். இனிமை உள்ளவனாக பண்புள்ளவனாக வாழ்த்து. சமுதாயத்தில் பண்புள்ளவன், உயர்ந்தவன், புண்ணியவான் என்று பெயரெடுப்பது சரிக மார்க்கம். கிரிகை மார்க்கம் என்பது ஞானிகள் யார் என்றறிந்து
அவர் திருவடியை பூஜை செய்து ஆசி பெறுவது கிரகிய மார்க்கம். யோக மார்க்கம் என்பது மூச்சு காற்று அசைவு. நாள் ஒன்றுக்கு 21,600 முறை சுவாசம் வந்து போகும். அதோடைய இயல்பு என்ன? இடகளை பின்களை, இடது பக்கம் வருகின்ற காற்று, வலது பக்கம் வருகின்ற காற்று, அதை எப்படி செயல்படுத்துவது என்பதெல்லாம் பற்றி அறிந்து கொள்வது யோக மார்க்கம். அப்போ யோகத்தினுடைய யோகத்தின் முடிவு பூர்வத்தை காற்று ஒடுக்குவது, பிறகு அது வழியே செல்வது. இடகளை பின்களை, இடது பக்கம் வருகின்ற காற்றும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் ஆசான் துணை கொண்டு ஸ்தம்பித்து நிறுத்தி வருகின்ற காற்றை வாசி பழக்க அறியணும். மூச்சு காற்று பழக்கத்தை பற்றி அறியணும். மூச்சு காற்று பழக்கம் அறியாமல் மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இடகளை பின்களை மாற்ற வேண்டும். அதுக்குரிய இயல்பு தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து அந்த இடங்களையும் பின்களையும் சேர்த்து புறமைத்து ஒடுக்க வேண்டும். பிறகு அந்த வழி சுழிமுனையில் ஒடுக்க வேண்டும். சுழிமுனை ஒடுங்குகின்ற காற்று திரும்பி வராது, அங்கே தங்கிவிடும். தங்கினால் அது கவத்தையாக இருக்கும். உடம்புடைய கசடுகள் நீங்கும். வேறு வழியில் அந்த கசடுகள் நீங்குவதுதான் தவம் அல்லது ஞானம். தேக கசடு நீங்காமல் ஒருவனுக்கு குணப்பண்பு வராது. அது தேக கசடு பல முறை சொல்லியிருக்கேன். தேக கசடு அது களிம்பு அல்லது அழுக்கு. இந்த தேக கசடு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இயற்கை நம்மளை வஞ்சித்து தான் இல்லை. அந்த தேக கசடு நீங்க தான் அந்த தேக கசடு தான் இந்த உள் தேகம் சூட்சும தேகத்துக்கு தூண்டுவதற்கு காரணமாக இருக்கும். நெல்லுக்கு உமி இருப்பது போல, நெல்லுக்கு உமி இல்லை என்றால் முளைக்காது. தேக கசடு இல்லை என்றால் தபத்தை தட்டி எழுப்ப முடியாது, உள்ள ஜோதி தோன்றாது. அதுக்காக தான் இயற்கை என்னை கடவுள் என்ன செய்திருக்கிறான்? தேகம் தரும்போதே உமியை சேர்த்து தான் வைத்திருக்கிறான். உமி நீக்கினால் அரிசி வெளியாவது போல காமதேகம் நீங்க ஒளி உடம்பு தோன்றும். அப்போ அந்த ஒளி உடம்பு, ஞான உடம்பு, அருள் உடம்பு, அந்த உடம்பு தோன்றுவதற்கு இந்த உடம்பு துணையாக இருக்கணும். இல்லைன்னா அது துணை அந்த ஜோதி உடம்பு வெளிப்படாது, சூட்சும தேகம் வெளிப்படாது. அப்போ புறமைத்து ஒடுங்குகின்ற காற்று தான் கசடை நீக்கி அந்த ஒளி உடம்பை மேலெழுப்பும், ஒளி உடம்பை வெளிப்படுத்தி காட்டும். பிறகு உமி நீங்கினால் அரிசியை முளையாது போல காமதேகி நீங்கினால் மீண்டும் பிறக்க மாட்டான். இது தொட்டு தொடர்ந்து அந்த முன் செய்த நல்வினை காரணமாக வரும். சரியா, அந்த வாய்ப்பு இல்லை, அதுக்கு பாடுபட்டு வைக்கலாம். இந்த ஜென்மத்தில் ஞானிகள் பூஜை செய்து பாடுபட்டு வைக்கலாம். பாடுபட்டால் வீண் போகாது. சரி, முன் செய்த நல்வினை இல்லை, அவன் திருமணம் செய்யாமல் இருக்கலாமான்னு கேட்டான். வேறு வழியே இல்லை, திருமணம் செய்தே ஆக வேண்டும். முன் செய்த தவம் இருந்தால் இப்போ என்ன முயற்சித்தாலும் திருமணம் செய்ய விட மாட்டார்கள் ஞானிகள், தடுத்து விடுவார்கள். அதுக்குரிய சூழ்நிலை உருவாகவே செய்து விடுவார்கள். நல்வினை இருந்தால். நல்வினை இல்லை என்றால் திருமணம் செய்து எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் தளித்து மனசை ஆரோக்கியப்படுத்த வேண்டும். இல்லை என்ற திருமணம் செய்யாவிட்டால் என்னாகும்? போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம் ஏற்படும். தேக கசடுனால் எண்ணம் மாசுபடும். தேக மாசு அல்லது தேக கசடு, அப்போ எண்ணமும் கசடு, அது எண்ணமும் மாசுபடும். தேக மாசின் காரணமாக எண்ணம் மாசுபடும். எண்ணம் மாசு, மன மாசு இருப்பதனால் பூஜை செய்ய முடியாது. பூஜை செய்ய முடியாவிட்டால் நாட்கள் வீணாக போகுமே தவிர சித்தி பெற முடியாது. அப்போ என்ன செய்வார்கள்? திருமணம் செய்ய என்று சொல்வார்கள். திருமணம் செய்ய என்று சொன்னால் நல்வினை, முன் செய்த வினை இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறான், தவத்தை ஆரம்பிக்கிறான் என்று பொருள்படும். அப்போ திருமணம் செய்தால் மனம் ஆரோக்கியப்படும். ஒரு தர்ம விருந்து உபசரிக்கலாம், அன்னதானம் செய்யலாம், முறையோடு பொருள் ஈட்டலாம். குடும்பம், அவர் மனைவி அவனுக்கு துணையாக இருப்பாள். தவத்துக்கு அல்லது பூஜைக்கு அல்லது ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு மனைவி துணையாக இருப்பாள். ஏனென்றால் மனசு தடுமாட்டம் வரும், தவறு செய்து விடுவான். தவறு செய்தால் எல்லாருமும் வெற்றி பெற முடியாமல், துறவரமும் வெற்றி பெற முடியாமல் இடைப்பட்டு விடும் அவர்களுடைய வாழ்க்கை. ஆகவே அவர்கள் திருமணம் செய்யத்தான் வேண்டும். ஜென்மத்தில் சரிகை மார்க்கம், கிரிகை மார்க்கம். சரிகையில் ஒரு வருஷம் ஒரு ஜென்மம், கிரிகையில் ஒரு ஜென்மம், யோகத்தில் ஒரு ஜென்மம், ஞானத்தில் ஒரு ஜென்மம். ஞானத்தில் கடைசி ஜென்மம், அது 4ஆம் ஜென்மம். இது 27,000 ஆண்டுகள் பூஜை செய்து ஆட்சி பெற்று புண்ணியமும் பூஜை செய்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் பாடுபட்டு வைக்கலாம், வீண் போகாது, இந்த உழைப்பு மட்டும் வீண் போகாது. அப்போ என்ன செய்வார்கள்? இந்த துறையில் வருகின்ற மக்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். திருமணம் அவசியம் செய்து கொள், விருந்து உபசரிக்கணும், மனைவிட்டு அன்பு காட்டு, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதே, புலால் உண்ணாதே, உயிர் கொலை செய்யாதே, சிறுதெய்வ வழிபாடை விட்டு சிறுதெய்வ வழிபாட்டில் ஈடுபடாதே, தினம் ஞானிகளை பூஜை செய், காலையில் ஒரு 1/2 மணி நேரம் பூஜை செய், விவசாயமோ வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ செய், வருவாய் ஈட்டு, அன்னதானம் செய், தாய் தந்தைக்கு அன்பு காட்டு, பாவின்ற பேர் எடுக்காதே. இதெல்லாம்
இந்த கிரக மார்க்கம் சரிய கிரக மார்க்கம். தினம் பூஜை செய், தினம் பூஜை செய்யாமல் இருக்காதே என்பது கிரக மார்க்கம். அன்பாக நடந்துக்க, இனிமையாக பேசு, வஞ்சனை செஞ்சிடாதே, ஜாதி துவேஷம் பேசக்கூடாது, யார் மனசு புண்படுத்தாமல் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கறது சரிக மார்க்கம். அப்போ கிரக மார்க்கம் வந்து வழிபாடு செய், கட்டாயமாக பூஜை செய், தடைப்படுத்தாதே, நாளை வீணாக்காதே, டிவி கிவின்னு சொல்லிட்டு உலக நாட்டிக்கு போகாதே, ஏதோ தினம் படிக்கணும், புஸ்தகம் படிக்கணும், எதுவும் படிக்கணும். என்ன கவனம் இருந்தாலும், எவ்வளோ புஸ்தகம் படித்தாலும், யாரோட பேசினாலும் ஒரு அரை மணி நேரமாக தியானம் செய்திரு, இல்லைன்னா உன்னோட இது வாழ்க்கையை சித்தி பெற முடியாது அப்படி சொல்லி அதை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ எல்லோரும் நடத்திக்குவான், தினம் பூஜையும் செய்துக்குவான். பிறகு இந்த இப்படி ஒரு 2 ஜென்மம் போகும். பிறகு என்ன செய்வார்கள், இந்த பயிற்சி இதில் வெற்றி பெறாமல் யோகத்துக்கு வர முடியாது. இப்படி இந்த 2 ஜென்மத்திலையும் பூஜை செய்து ஆசி பெற்ற மக்கள் யோகத்தை கை வைப்பான், யோகத்தை பற்றி அறிந்து கொள்வான். எப்படி அறிந்து கொள்வான்? இப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடுவான், இப்போ பிராணம் செய்வான், நோய்வாய்ப்படுவான், தினம் பூஜை செய்வான். இந்த 2 ஜென்மத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதில் இருக்கிற அருள் புண்ணியம் இவனுக்கு துணையாக இருந்து மூச்சு காட்டு அசைவுக்கு ஞானிகள் துணை செய்வாங்க. மூச்சு காட்டு இயக்கத்துக்கு ஞானிகள் துணை செய்து அவர் என்ன செய்வார்கள்? பிறகு ஆசான் ஞானிகள் வந்து சுப்பிரமணியர் தான் இதற்கு துணை இருப்பார். சுப்பிரமணியர் என்ன செய்வார்? இதுக்கு எல்லாவற்றுக்கும் அகத்தீசன் சுப்பிரமணியர் என்ன செய்வார்? அந்த பக்குவம் வந்து இருப்பாடு மூச்சு காட்டாக சார்ந்திருந்து அருள் செய்வார். மூச்சு காட்டாக இருந்து வாசியோடு வாசியாக கலந்து விடுவார். கலந்து இந்த உடம்பு கசடை நீக்கி அந்த ஞான தேகத்தை உண்டாக்குவார். அந்த ஞான தேகத்துக்கு உண்டாக்குறதுக்கு இதெல்லாம் அடிப்படையாக இருக்கணும். அடியெல்லாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், பூஜையும் செய்திருக்க வேண்டும். புண்ணியமும் பூஜை செய்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இது பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கு இதில் இந்த தவத்தை பொறுத்து எனக்கு அனுபவம் இல்லை, போதிய அனுபவம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்ல முடியும். அன்பர் மாதவன் சொன்னது போல் என் அனுபவத்தை சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நானும் தடுமாறி இருக்கும். போராட்டங்கள், மனப்போராட்டங்கள், பல பிரச்சனைகள். இது தொட முடியாத அளவுக்கு முன் செய்த வினை இருந்தது. அப்புறம் ஞானிகள் ஆசை கொண்டு நான் அந்த வாய்ப்பில் இப்போ தான் முயற்சிக்கிறேன். தவத்தை பற்றி முயற்சிக்கிறேன். சித்தி பெற்றாத சொல்ல முடியாது. அது மாதிரி செஞ்சிட்ருக்கோம். அப்போ இப்படியெல்லாம் இருந்து ஆசானை ஆசி பெற்று அடியன் வாசியோடு வாசியாக கலக்க வேண்டும். அடியன் அகம்புறம் இருந்து என்னுடைய உன்னை உருகி தியானிக்க முடியாத ஒரு பலகீனம் என்கிட்ட இருக்குது, அந்த தியானிப்பதற்கு நீ ஆசி தர வேண்டும் என்று ஆசானை கேட்டு விழுந்து வணங்கி, சாஸ்தாங்கமை விழுந்து வணங்கி ஒரே சிந்தனையாக இருந்து ஆசி பெற வேண்டும். இப்படி செய்தால் தான் ஒருவன் சித்தி பெற முடியும். இப்போ இந்த சங்கத்தில் உள்ளவர்கள்லாம் அண்ணாதான் நாம் இந்த சங்கம் மேற்கொள்ளக்கூடிய அறப்பணிக்கு தொண்டு செய்கிறார்கள். ஆசான் பார்க்கிறார், நீ பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ இந்த காரியமே செய்தால் போதும். அகத்திய சன்மாசகம் மேற்கொள்ளும் அறப்பணிக்கு தொண்டு செய்தாலே நீ பூஜை செய்தால் அர்த்தம். பலாயிரக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கிறதற்கு துணை இருப்பதனால இந்த சங்க அன்பர்கள் பூஜை செய்தால் பூஜை செய்ய அவசியம் இல்லை, இதுவே போதும். பூஜை செய்தால் இன்னும் நல்லது. அப்போ யாரை பூஜை செய்கிறோம்? அகத்தீசனை அந்தீசனை பூஜை செய்து தினம் ஆசியும் பெற்று அருள் பெற்றுக்கிறோம், புண்ணியத்தையும் துணை இருக்கிறோம். ஆக பல ஜென்மம் எடுத்து பாடுபடுறதை இந்த ஜென்மத்திலே செய்துக்கலாம். ஆக தவம் என்பது இதுதான், இப்படி தான் அமைஞ்சு இருக்குது தவம். இப்போ தவம் இப்படி இல்லை என்றால் புண்ணிய பலம் அருள் பலம் இல்லாத மக்கள் பிராணாயம் செய்தால் என்ன ஏற்படணும்? யோகாபியாசம் செய்தால் மலச்சிக்கல் வரும். இந்த துறையில் புண்ணியம் இல்லாத மக்கள், இது பற்றிய அனுபவம் இல்லாத மக்கள் பிராணாயம் மூச்சு காட்டு இயக்கம் பிராணாயம் செய்தால், யோகாபியம் செய்தால் மலச்சிக்கல் வரும். புரிந்து கொள்ள முடியாது. முன் செய்த வினை இருப்பதனால புரிந்து கொள்ள முடியாத ஆர்வத்தின் காரணமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிறுத்துவான், மூச்சு காட்டை நிறுத்துவார்கள். நிறுத்தினால் என்ன ஆகும்? மலச்சிக்கல் வரும், இரத்த கொதிப்பு வந்துடும், அடிக்கடி குடல் புண் ஏற்படும், வெகு விரைவில் செத்து போவான். அவன் யாரை கேட்டு செய்வான்னு அவன் பாட்ட மனசப்பட்டு செய்வான். யோகாபியம் செய்கிறேன்னு சொல்லுவார். அது வினைப்பயன். விஷயம் தெரிந்தவர்கள் எப்படி செய்வார்னா, ஆசன் தினம் மூச்சுக்காட்டு பயிற்சி அவசியம்தான். இப்போ மூச்சுக்காட்டு பயிற்சி என்பது காலை எந்திரித்து இரவு நேரத்தில் அவளை பாசிப்பயிறு, அவளை சாதம், 2 பழம், எல்லாம் அரை வயிறுலேயே இருக்கும். அரை வயிறு தான் சாப்பிடணும். இப்போ அரை வயிறு சாப்பிட்டு விடிஞ்சு மலைச்சாக்கம் கழிச்சிட்டு பத்மாசனம் பட்டு வினாட்டத்தை நிமிர்ந்து மூக்கு பக்கம் லேசாக காற்று இழுத்து ஸ்தம்பித்து நிறுத்தினால், சிறிது நேரம் நிறுத்தினால் இரத்த சுத்தி ஆகும், நல்லா பசிக்கும். இது வயிற்றில் பழைய உணவு இருக்கக்கூடாது, காய்ச்சல் இருக்கக்கூடாது, அளவு கடந்து மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, உஷ்ணம் இருக்கக்கூடாது. இப்படி உள்ள நேரத்தில் பார்த்து உடல் ஆரோக்கியமாக இருந்து மூச்சு காற்று பத்மாசனம் விட்டு வினாத்தோட நிமிர்ந்து மூக்கு பக்கம் காற்று இழுத்து நிறுத்தினால் என்ன ஏற்படும்? நல்ல பிராணம் துடிக்கும், நல்ல பிராணனுடைய உஷ்ணம் ஏற்படும், தேவையான உஷ்ணம் கிடைக்கும். அப்போ இந்த கவத்தை இருக்கும், ஆஸ்மா போன்ற நோய்களை சரிப்படுத்தலாம்.
அது என்ன ஆகும், உடல் ஆரோக்கியத்துக்கு 110 வயசு வரலாம், 110 வயசு வாழலாம், 100 வயசு வாழலாம். அந்த அளவுக்கு அந்த யோகாபியாசம் முறையோடு செய்யுது. அதே மாதிரி சாயந்தரம் செய்யணும். அப்போ இது முறையோடு செய்து வந்தால் அவர்களுக்கு நல்லது தான். ஆனால் முறை தவறி ஆர்வத்தின் காரணமாக சில பேர் அதிகமாக மூச்சு கட்டுவாங்க. கட்டு என்ன ஆகும், நோயாய்ப்பட்டு இறந்து போவார்கள். காணும் மூச்சு அடக்கி வெளியுது முட்டி கலைஞர் ஒரு கோடினார். மூச்சு கட்டி கட்டி வெகு பேர் செத்து போயிடுவான். மூச்சு கட்டினா என்ன ஆகும், வயிற்று வலி வரும். அது அநேகமாக அவர் விரைவில் சாக போகிறான்ற அர்த்தம். பிராணாயம் செய்கிறவர்கள், ஆட்சி இல்லாத மக்கள் அல்லது பயிற்சி இல்லாத மக்கள், யாரையும் சுட்டி காட்டாத மக்கள், யாரையும் சுட்டி காட்டணும், யோகத்தை பொறுத்து சுட்டி காட்டணும். இப்படி செய்யணும், இப்படி சொல்லி செய்தால் யோகம் நல்லபடி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா அவர்கள் வெகு விரைவில் செத்து போய்வார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரே ஆர்வம், எப்படியாவது ஞானியாகலாம்னு நினைப்பான். ஞானியாகிறதுக்கு இப்படியெல்லாம் முடியாது. சில பேர் என்ன செய்வார்கள், தவம் செய்வரேன்னு சொல்லி மனை மக்களை விட்டுடுவான். ஒரு ஆர்வம், யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், யாரோ ஒரு காட்டாமோட்டான்னு சொல்லியிருப்பான். உடனே மனை மக்களை விட்டுட்டு காடி மாட்டாக சுற்றிட்டு இருப்பான். பட்டிங்கிருந்து சாவான், நல்ல சோறு கிடைக்காது. உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர் மாதம் சொன்ன போல் பட்டினி கிடக்கு, நாங்கள் பட்டினி இருப்போம், பட்டினி இருந்திருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் உடம்பை கொள்வதற்காக பட்டினி போகிறதில்லை. உடம்பையும் காப்பாற்றிக்கணும். தனித்திரு, பசித்திரு, விழித்திருன்னு சொல்லுவாங்க. பசித்திருன்னு சொன்னாரே தவிர ராமலிங்க சாமிகள் பட்டினி கடைன்னு சொல்லவில்லை. பட்டினி கிடக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ பட்டினி கிடக்கக்கூடாது, உடம்பையும் காப்பாற்றிக்கணும். உடம்பையும் இது விஷத்தன்மையான உணவு, இந்த புலால் உண்ணுதல், மிகுதி உணவு, இரவு நேரத்தில் அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறது, மலச்சிக்கலை புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் இந்த துறைக்கு வர மக்கள் அளவோடு சாப்பிடணும், அளவோடு தூங்கணும். இலவு சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. அப்படி முறையோடு உடம்பை காப்பாற்றி வரணும். நல்ல ஆரோக்கியமாக உடம்பை வச்சுக்கணும். அப்போ ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நீடி ஆயுள் கிடைக்கும். இல்லைன்னா பட்டினி கிடந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் உடனே மலச்சிக்கல் வரும், பட்டினி கிடக்கிறவங்க செத்து போவான். ஆகவே இவங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சோற்றை சுருக்காமல் தூய்மையாய் தானிருந்து ஏற்றி இருகால இன்பமாய் காற்றின் வழியோடே ககனிமை போவார்க்கு அழியாது தேகம்னு சொல்லுவார். அப்போது பட்டினி கிடக்கக்கூடாது. சாந்தமான சைவ உணவு சாப்பிட வேண்டும். சைவ உணவு அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், அளந்து தூங்க வேண்டும். ரொம்ப அதிகமான ஆரவாரம் செய்யக்கூடாது. பரிபக்குவமாக இருந்து அடக்கமாக இருந்தே பூஜை செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆர்வத்தின் காரணமாக மனை மக்களை விட்டுட்டு காட்டுக்கு போகிற மக்கள்லாம் அநியாயமாக செத்து போவான். அது அவருக்கு தெரியாது. ஏதோ யாரோ ஒரு மனசில் பட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் என்ன செய்வோன்னு சொன்னால் இந்த செடி கொடிகளை அது இது இந்த சருகு சாப்பிடுன்னு சொல்லுவான். சருகை சாப்பிட்டு சில பேர் செத்து போயிருக்கான். பட்னி நீர் முழுகிறதுன்னு ஒன்று இருக்குது. நீரில் தண்ணியில் முழுகிக்கிட்டு அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே மூச்சை கட்டி பேச்சு போடுவான். கடைசியில் அப்படியே மூச்சு விட்டுருவான். அப்படி சில பேர் சாவான். சில பேர் பட்டினி சாவான். சில பேர் ஊர்வா சுற்றுவான். சில மலையிலே நின்னா நல்லது, மலையிலே நிற்கணுமா. மலையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, வெயிலே நிற்கணும், மலையில் நிற்கணும், ஊராக சுற்றணும். இப்படி இல்லை. சில பேர் எப்படி சாவார்கள். இதெல்லாம் அல்ல. இதாவது இந்த மாதிரி பட்டினி கிடந்தாலோ, மலையில் நின்றாலோ, வெயிலில் இருந்தாலோ, பனியில் இருந்தாலோ, எந்த நீருக்குள்ளே மூழ்கி இருந்தாலோ இதெல்லாம் கதைக்கு ஆகாது. அப்போ அவர்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் தேவையில்லைப்பா, உன்னை காப்பாற்றிக்க. உடம்பை மையமாக கொண்டது தான் ஞானமே. உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ அதுக்குரிய முறைகள், எந்த உணவு சாப்பிட்டா நல்லபடி ஜீரணமாகுதோ அந்த உணவை சாப்பிடணும். நன்றாக பசித்த பின் சாப்பிட வேண்டும். பழைய உணவு வைத்திருக்கும்போது சாப்பிட்டா அது நோய் தரும். அதுவும் இந்த ரொம்ப கொடிய பழக்கம். இந்த புலால் உண்ணுவார்கள். அது வயிற்றில் பழைய உணவு இருக்கும், மறுபடியும் உணவு சாப்பிடுவான். அதை போல் ஒரு நோய் தருவது ஒரு கொடுமை இருக்காது. அவ்வளோ நச்சுக்கிருமி உருவாகிடும். ஆகவே புலால் உணவு சாப்பிட்ற மக்களுக்கு சொல்கிறோம், புலால் உணவு சாப்பிட்டா நன்றாக பசித்த பின் அடுத்த நேரம் சாப்பிடணும். பழைய உணவு வைத்திருக்கும்போது சாப்பிட்ற மக்கள் நிச்சயம் நோய்வாய்ப்படுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படி தான் அமையும். ஆக அளந்து சாப்பிடணும், முறையோடு சாப்பிடணும். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின்னார் வள்ளுவன் சொல்லுவான். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்குன்னா. மாறுபாடுனா தவத்துக்கு எந்த உணவு, இப்போ எங்களுக்கெல்லாம் உப்புலா உணவு தான், நாங்கள் அதை சாப்பிடணும். மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணின்னா, உண்ணுன்னு சொல்லாமல் மறுத்துனா, பசித்த பின் சாப்பிட வேண்டிய நாங்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானாலும் சரி, எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, பசித்த பின் சாப்பிட்ட மக்களுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும். இல்லைன்னா நோய்வாய்ப்படுவார்கள். ஆக எந்த உணவு நமக்கு சாதகமாக இருக்கோ, எது நமக்கு நித்தம் சாப்பிட்டா பசிக்குதோ அதை தான் சாப்பிடணும். இப்படி செய்யலைன்னா வாழ்க்கை வீணாக போகும். அப்போ அப்படியெல்லாம் உணவில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்டுபிடி சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும். இல்லறத்தானே இருந்தாலும் சரி,
இல்லறத்துக்கு குடும்பம் நடத்தும் போது அளவு கடந்து உடம்பு செலவு செய்தான்னு சொன்னால் தவத்தை முடிக்க முடியாது, அவன் முன்னேற முடியாது. அடிக்கடி பெண்ணுறவு கொடுக்கின்ற மக்கள் வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவார்கள். வெகுவில் நோய்வாய்ப்படுகின்ற மக்கள் தினம் பூஜை செய்ய முடியாது அவர்களால். அளந்து அதுலேயும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு அளவு இருக்குது. உடம்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏன் உடம்பை காப்பாற்றின்னு சொன்னால் 80 வயசுல இருக்கணும்னா, ஏன் 80 வயசுலன்னா தினமும் பூஜை செய்கிறேன், காலையில் பூஜை செய்கிறேன், விருந்தை உபசரிக்கிறேன், அன்னதானம் செய்கிறேன், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பேன், பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இருக்கணும், தாய் தந்தைக்கு பாதுகாவலாக இருக்கணும், உன்னோட உடம்பை காப்பாற்றிக்கணும். அப்போ அளந்து பேசு, அளந்து சாப்பிடு, நல்ல 6 மணி நேரம் தூங்கிக்கணும், டிவி பார்க்குற 1/2 மணி நேரம் பார்க்கலாம், வீண் ஆரவார உள்ள புஸ்தகத்தை படிக்கக்கூடாது, தினம் தெருக்குள் படிக்கணும், அருள்பா படிக்கணும், இதுலேயே கவனம் செலுத்திடணும். இப்படி முறையோட வாழ்க்கை நடத்த 80 வயசு வாழலாம். 80 வயசு வாழ்வது நோக்கம் தொடர்ந்து பூஜை செய்தும் புண்ணியம் செய்தும் ஆசி பெறுவதற்கு நீடி ஆயுள் வேண்டும். அப்போ நீடி ஆயுள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஒன்று செய்கை, மற்றொன்று உணவு. ஒன்று செய்கை என்பது இரவில் அதிக நேரம் தூக்கம் முழிக்கிறது, சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, அந்த சாப்பிடாம மிகுதியாக சாப்பிட்றது, பட்டினி கிடக்கிறது, இப்படி பல வகையான உணவு பழக்கங்கள், அதே சமயத்தில் செய்கை பழக்கங்கள். அப்போ அந்த உணவு பழக்கத்திலையும் கட்டுப்பாடு, செய்கையிலையும் கட்டுப்பாடு இருக்கும். அப்போ உணர்ச்சிகள் அளவு கடந்து கோபப்படுவதும் இந்த துறைக்கு ஆகாது. சரி, கோபம் அளவுக்கு கடந்து வருதுன்னா முன் செய்த பாவம். ஆசான பூஜை செஞ்சால் கோபங்கிறது கோபம் தனியும். அளவு கொண்டு உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. அப்போ உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், மிகுதியாக சாப்பிடுதல், தூங்காமல் இருத்தல், தேவையில்லாமல் உடம்புக்குள்ள சக்திக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். சக்தி மீறி வேலை செய்தால் உடம்பை பாதிக்கும். இப்படி எல்லாம் உடம்பை கனவிச்சிட்டே வரணும். இவ்வளோ அறிவு எப்படியா வரும்னா தினம் பூஜை செய்தால் தான் இந்த அறிவு வரும். இல்லைன்னா அளந்து பேச மாட்டான், அளந்து சாப்பிட மாட்டான், பட்டினி பசிச்சு சோறு சாப்பாடு இருந்தாலும் இவன் சாப்பிட மாட்டான், கண்டவங்களோட சுற்றிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் அது புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ சொல்கிறது, இந்த துறையில் வருகின்ற மக்கள் இல்லறத்தில் இருந்தாலும் 80-90 வயசும் வாழ வேணும் என்றால் இந்த முறையை கையாளணும். அப்போ இல்லறத்தில் பெண்கள் உறவு கொள்ளும் போதும் அளவு இருக்குது, உண்ணும்போது அளவு இருக்குது, அது சைவமாக இருக்க வேண்டும், உயிர்கொலை செய்யாதிருக்க வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அதே சமயத்தில் அளவோடு தூங்க வேண்டும், அது பசிக்கும் போதே சாப்பிட வேண்டும், அது அளந்து சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட உணவு ஜீரணமாக ஆனதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நடத்தி வருவது 80-90 வயசிலும் நோய் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இடையில நோய் வந்துடும். அதிக பெண்ணுறவு கொள்வதாலும், மிகுதியாக பட்டினி கிடப்பதாலும், மிகுதியாக சாப்பிடுவதாலும், இரவில் அதிக நேரம் தூங்காமல் இருப்பதாலும், அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை வரும். சிந்திச்சுட்டே போகக்கூடாது. அப்படி அந்த ஆசான ஆசி இருந்தால், நீ இவ்வளோ சிந்திக்கிறியே, இதுக்கு மாற்று ஒன்று தெரியுமான்னு கேட்பான். எடுத்தோன்னே மனசுள்ளோம். இவ்வளோ மனைவி நோயாகப்பட்டிருக்கா, பிள்ளை கீழே வந்து கால் முறிஞ்சு போச்சு, இப்படி பல பிரச்சனை இருக்க, நீ இப்படி சிந்திக்கிறியே, இந்த சிந்தனை உன்னை காப்பாற்றுமா? சிந்திச்சா அதுக்கு முடிவு தெரியுமா? உன்னால் முடிவு தெரியுமா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உனக்கும் பிரச்சனை இருக்குது, கடை சுமை இருக்குது, பூஜைக்கு தடையாக இருக்குது, இதெல்லாம் தெரியுது. நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற? ஏன் மனமே, இவன் சிந்தனையே அவசியம் இல்லை, மணிக்கணக்காக ஏன் சிந்திக்கிறேன், உன்னால் இது முடிவு காணாது, உடனே ஆசான்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அளவு கடந்த கவலையை தடுத்து நிறுத்துவது. இல்லைன்னா சிந்திச்சுட்டே இருப்பான். ராத்திரி பகலும் இப்படி ஆச்சு, மகளுக்கு பொண்ணு கட்டி கொடுத்தோமே, பொண்ணு வாழலையே, பிள்ளை இது அடுத்த பிள்ளைக்கு கால் முறிஞ்சு போச்சே, என்ன செய்யறது இரவு போல் அதே சிந்திப்பான். பூஜை செய்தா நீ என்ன காப்பாற்றுறது? அவர்களோட என்ன பையன், அவன் என்ன பையன் அனுபவிக்கிறார்கள். மகளை கட்டி கொடுத்துருக்குற, மகனுக்கு பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, கடன் சுமை இருக்குது, நீ சிந்திச்சு அதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திக்க பார்க்கணும். உன் சிந்தனைக்கு அகப்படாது. இது முன் செய்த வினையின் காரணமாக வந்திருக்கு. வறுமை, பிள்ளைகளுக்கு நோய், பொண்ணு கூட்ட இடத்துல பிரச்சனைகள், மகனுக்கு திருமணம் செய்கிற இடத்துல மருமகள் வாழாமல் வீட்டுக்கு போகிறதல், இப்படி எல்லாம் பல பிரச்சனையை போட்டு அப்படியே பிச்சு திரிங்கிட்டு இருக்கோம். பூஜை செய்தால் வெளியில் பார்த்தா நடிப்பான், கவலைப்படுவோம் நடிப்பான். இப்படி நடக்கிறது சட்டம். இப்படி தான் இருக்கும். நடப்பது நடக்கட்டும். மருமக தானே ஓடி போகட்டும், மக தானே வாழாது வந்துட்டா, மருமக வாழாமல் ஓடி போயிட்டா, மக அங்கே வாழாமல் வந்துட்டா, மக அறுத்துட்டா, இப்படி பல பிரச்சனை இருக்கும். எல்லாம் ஒரு முடிவு எடுப்பான். இது நடக்கிறது நடந்துதான் இருக்குன்னு. உன் சிந்தனைக்கு இது அகப்படாது. ஆகவே இதை பற்றி சிந்திக்காதே, தேவையில்லை என்று மனசை ஒரு நிலைப்படுத்துகின்ற பக்குவம் ஒன்று திருவள்ளுவர் துணை இருக்க வேண்டும், அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும். திருவள்ளுவர் துணை இருக்கணும், அல்லது யாரையும் சொல்லிக் கொடுக்கணும். ஏப்பா போட்டு வாட்டிகிட்டு இருக்கிற, நீ சிந்திச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அளவு கடந்து சிந்திப்பவன் பூஜையில் பல கவலைகளுக்கு இடம் கொடுக்காம தன்னை காப்பாற்றி
இந்த உலட்டி கொடுதல், உலட்டுறது தேவையில்லாமல் உலட்டிக்கிட்டு கிடப்பான். என்ன அப்படி உலட்டிகிட்டு இருக்கிறான், எதை பிரச்சனை தீர்வு காணமாலும் தீர்வுப்படாது. பூஜை செய்கிறவனா ஏன் மனமே ஏன் போட்டு வாழ்த்திக்கிட்டு இருக்க, ஏன் சிந்திக்காத, வா பூஜை செய்யணும். அப்போ மனம் சொல்லணும், பூஜையை தவற விடக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கும், காலையில் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பூஜை செஞ்சுக்க, சாயந்தரம் பூஜை செய்ய, போகும்போது அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரன் சொல்லிக்கிட்டே போ. அப்படியே ஞானிகள் ஆசி இருந்துச்சுன்னா துன்பமெல்லாம் தானே நீங்கிடும். துன்பத்துக்கு சிந்தனையால் மட்டும் ஒடியடியே கவலைப்பட்டால் பிரச்சனை தீரும்னு நினைக்க ஏமாந்து போவீங்க. அது ஆசான் ஆசி இருந்தால் தானே நடக்கும். உடனே ஒப்பிக்கிறான் ஆசான்ட்ட, எப்பா மக வாழாமல் வந்துட்டா, மருமக போயிட்டா, பேர பிள்ளைக்கு பிரச்சனை, மகனும் கை காது அடிபட்டு கால் முறிஞ்சு கிடக்குது, இதை நான் என்னப்பா செய்யட்டும், என் சிந்தனைக்கு அகப்படல ஐயா, நீ பார்த்து அருள் செய்யினா அவங்க அருள் செய்வாங்க. அப்போ அவங்க அருள் செய்து ஒரு நிலை கவலைப்படாத ஒரு வாய்ப்பை தருவாங்க. இப்படி செய்தால் தான் தினம் பூஜை செய்ய முடியும். தினம் பூஜை செய்யாட்டி நீ கவலைப்பட்டுக்கிட்டு உலக பிரச்சனையை வீட்டு பிரச்சனையை சிந்திச்சுட்டு கவலை பூஜை செய்ய முடியும்னா நாள் வீணாக போயிடும், முதுமை வந்துடும். முதுமை வருவதுக்கு முன்னே நாம் இடையிடையே உள்ளே பூந்து இடையிடையே பூஜை செய்து போயிடணும். இதான் இந்த துறையில் அடையிறமாக்கு. இப்படி செய்தால் இந்த துறைக்கு வரலாம். இல்லைன்னு சொன்னால் தடுமாறிக்கிட்டு தேவையில்லை பிரச்சனை பெஞ்சு தேவையில்லாமல் சிந்திச்சு கவலைப்பட்டு நாளை வீணாக்குவான், நோய் வாய்ப்பட்டு சொல்லுவான். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன அடிப்படைன்னா உள்ளத்தில் ஆரோக்கியம் இருக்கணும். உள்ள ஆரோக்கியப்படலையே, பல பிரச்சனை இருக்கே, கடன் சுமை இருக்குதே, ஏன்னா ஒரு மனைவிக்கு நோய் இருக்க, நீ ஏயா போட்டு வளர்ற, நீ சிந்திச்சு இருக்காது. அப்போது உள்ளம் ஆரோக்கியமாக இருக்குது. உள்ள ஆரோக்கியம் ஒன்று புண்ணிய பலத்தால் வரும், ஒன்று ஞானிகள் ஆசியால் வரும். இதில் சான்றோர்கள் திருக்குறள் படித்தா வரும். அப்போ உள்ள ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பக்திக்கு துணை இருக்கும். அப்போ உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் பக்திக்கு துணை இருக்கும். இதை யார் தருவாள்? உள்ள ஆரோக்கியத்துக்கு யார் துணை இருப்பார்கள்? வேறு வழியே இல்லை. உனக்கு பூஜை தான். இதுக்கு பூஜை செய்தாலன்றி உள்ளம் ஆரோக்கியம் இருக்காது. உள்ள ஆரோக்கியம் உள்ள சாந்தம். அப்போது உடல் சாந்தம், உள்ள ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியமானவர்கள் தினம் பூஜை செய்வார்கள். கவலைப்படுகின்ற மக்கள் பூஜை செய்ய மாட்டார்கள். பூஜை செய்யப்பட்டால் முன் செய்த வினை வந்துவிடும். முன் செய்த வினை என்ன செய்யும்? கடன் சுமை உண்டாக்கும், விவசாயம் சரி இருக்காது, தொட்டோ துளங்காது. அப்போ முன் செய்த வினையை வெல்வதற்கு என்ன உபாயம்? பூஜை தான். பூஜை செய்ய கடன் சுமை தீரும், விவசாயம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆக ஒரு பக்கம் புண்ணியம் செய்கிறான். இதற்கு இடையில் என்ன செய்வார்கள்? முன் செய்த வினை காரணமாக வறுமை பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன உபாயம்னு கேட்டால், செய்யார் மாதத்துக்கு 5 பேருக்கு 2 பேருக்கு அன்னதானம் செய்ய, தினம் தியானத்தை விடாதையா. சரி, இந்த பூஜை செய்ய நேரம் இல்லையே, பல பிரச்சனை இருக்குன்னா பூஜை செய்ய நேரம் அவசியம் இல்லை. நீ பாட்டில் போகும்போது அகத்தீஸ்வரா போயிட்டே இருந்தான். அப்போ பார்க்குறாரு ஒன்று ஆசான், இவ்வளவுக்கு இடையிலையும் எத்தனை பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை, கடன் சுமை இருக்குது, இதுக்கிடையே பூஜை செய்ய நேரம் இல்லை உனக்கு, பரவாயில்லை, உன் பூஜை நான் ஏற்றுக்கிறேன் பார் அகத்தீசா. இவ்வளவு தடுமாட்டம் இருக்கும்போது இந்த நேரத்துலையும் நம்ம நாமத்தை சொல்கிறான்லப்பா, பா நல்ல பிள்ளைன்டுவான். அப்போ இந்த நாமத்தை நடந்துக்கு போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது அகத்தீசாயின்னு சாப்பிட்றான், அகத்தீசான படுக்கிறான், குளிக்கும் போது அகத்தீசாங்கிறான், இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்ல 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 வினைகள் தீருது, பிரச்சனைகள் தீருது, மன சாந்தம் உண்டாகும். அப்போ இந்த துறைக்கு என்ன அவசியம்? உடல் ஆரோக்கியம் அவசியமா? ஆமாம், உடல் ஆரோக்கியம் அவசியம். உடல் ஆரோக்கியம் அவசியத்துக்கு என்ன உபாயம்? உள்ள ஆரோக்கியமாக இருக்கணும். உள்ள ஆரோக்கியத்துக்கு என்ன துணை இருக்கணும்? பக்தி இருக்க வேண்டும். பக்தி யார் இருக்கணும்? ஞானிகளாக இருக்க வேண்டும். ஞானிகள் ஆசை இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியம் இருக்காது. இப்போ ரெண்டும் துணை இல்லாமல் ஒருவன் பூஜை செய்ய முடியாது. ஆக இந்த துறை இப்படி தான் அமைஞ்சுள்ளது. பல ஆண்டுகள் ஆகலாம், பல ஆண்டுகள் ஆகும், 1 ஆண்டு 2 அல்ல. எப்போ மனம் ஆசான் இறங்குகிறானோ அன்று இறங்கட்டும். நாம் கடமை செய்கிறோம், எல்லா விஷயத்தையும் நிற்பான், எல்லாத்தையும் நடத்துவான், விருந்தவோ சரிப்பான், அன்னதானம் செய்வான், உத்தியோகம் செய்வான், வியாபாரம் செய்வான், எல்லா வேலை செய்வான். சிந்தனை மட்டும் ஞானிகள் வேலை இருக்கும். அவன் பெரிய ஆள், இது ஃபுல்லாக வியாபாரம் செய்வான், அரசியல் நடத்துவான், நம்ம அரசாட்சியே செய்வான். அதனாலும் சிந்தனை மேல்நிலையில் இருக்குது. அப்போ என்ன செய்வார்கள்? அதுதான் சொல்வார், பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறுனா. பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறும். கல்லவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியாது ஒருவே நடனார் திருமல தேவர். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஒரு மடு தண்ணி இருக்கும், அதில் மீன் இருக்கும். பல ஆயிரக்கணக்கான மடு, அந்த காலத்தை விண்கற்கள் விழுந்ததுனால ஒரு பெரிய மடு வந்துருக்கு, அல்லது கல் வெட்டத்துக்கு ஒன்று இருக்கலாம். அந்த மடுவில் பல லட்சம் வருஷம் தண்ணி நிற்கும். மீன்கள் அதில் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரோடு இருக்கும், 5 அடி 6 அடி 10 அடியிலோடு இருக்கும். ஆனால் மழை பெய்யுது, புது தண்ணி வந்த உடனே இத்தனை வருஷம் இதில் 2 லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்குமே அப்படின்னு அது மீன் நினைக்காது. புது தண்ணி வந்தால் போய்டும். பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறும்.
புதிய வெள்ளம் வந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா அதில் போயிடும். அது மாதிரி ஞானிகள் என்ன செய்வான், இல்லறத்தில் இருப்பான், வியாபாரம் செய்வான், எல்லாம் செய்துக்கிட்டே இருப்பான். சிந்தனையை மட்டும் அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா, சாப்பிடும்போது அகத்தீஸ்வரா, பேசும்போது அகத்தீஸ்வரா, வியாபாரம் செய்யும்போது அகத்தீஸ்வரா, ஒரு அதிகாரியை பேசணும், விவசாயம் எதை வேணாலும் செஞ்சுருப்பான். விவசாயம் ஏறு உழுதுகிட்டே இருப்பான், அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான்னு போவான். கதிர் அறுத்துக்கிட்டே இருப்பான், அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரமா. சாப்பிடும்போது அகத்தீஸ்வரா திரும்ப. சிந்தனை மட்டும் மேல்நிலை இருக்கும். எவ்வளோ பெரிய அறிவு, எவ்வளோ பெரிய ஆற்றல், அது பெரிய அறிவு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு, இது எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனையாக இருக்குன்னு சொன்னால் ஆசானி கேட்கணும், ஏப்பா எங்கே எப்போ பார்த்தாலும் என்னுடைய சிந்தனையே தான் இருக்குது தவிர குடும்பம், மனைவி, மக்கள், வியாபாரம் இதை பற்றி நினைக்கிறேன் தவிர உன் நாமத்தை சொல்ல யோக்கியது இல்லையே, அவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேனே நான். நீங்கள்லாம் பெரியவங்க தானே, நாமத்தை சொல்ல அருள் செய்யக்கூடாதா? பூஜை செய்யவும் தனி இடம் இல்லை, சின்ன வீடாக இருக்குது, குடும்பத்தில் பல பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது. வெளியில் வந்தாவது நாமத்தை சொல்கிறதுக்கு நினைப்பாவது தரணும்ல. வேறு எதாவது நினைக்கிறேனே, 24 மணி நேரமும் தேவையான நினைப்பு நினச்சிக்கிட்டு இருக்கேனே, உன் நாமத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறியே, நீ தான் அருள் செய்யன்னு கேட்குறான். அப்போ ஆசான் பார்ப்பார், நல்ல சிந்தனை தான் ஐயா, நல்ல மனசு தான், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாதானே ஐயா, உட்காந்து பூஜை செய்ய முடியல, வீட்டிலே பிரச்சனை, கடன் சுமையாக இருக்குது, ஏதோ நாமத்தை ஏதாவது சொல்லி இந்த பாவி பாவினாச்சே, உன்னை புண்ணியவானாச்சே, நீ அகத்தீசான்னு சொல்ல விட என்னால் முடியலையே, அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்கு ஐயா, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, நீங்களாம் பெரியவங்களாச்சே, எத்தனையோ பேர் ஒன்று ஆட்சி நாமத்தை சொல்லி சித்தி பெற்றிருக்கானே, இந்த பாவிக்கு தவம் செய்யவும் முடியல, பூஜை செய்யவும் முடியல, நாமத்தையாவது சொல்ல எனக்கு அருள் செய்யக்கூடாதா என்று கேட்குறான். அது மிகப்பெரிய அறிவு. அவன் ஆசான் பார்ப்பார், நல்ல பிள்ளை தான், உண்மைதான்ப்பா, இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் என் நாமத்தை சொல்ல உனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ சொல்கிறான், அவன் நானாக சொன்னேன், உன்னை கேட்டேன், பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை, நான் செய்த பாவம், நாமத்தை சொல்கிறதுக்கு உன் திருவருள் இருந்தால் நாமத்தை சொல்லுவேன். அப்போ இப்படி எல்லாம் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி களையும் போதே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான், சோறு ஆக்கும் போதே அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரன், குளிக்கும்போது அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரான். இன்னும் விசந்த இந்த மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். பெண்ணுறவு கொள்வதற்கு முன்னே 10 நிமிடம் உட்கார்ந்து அகத்தீச நாமத்தை சொல்லி பிறகு குடும்பம் நடத்துவார்கள், தாம்பத்திய உறவு செய்வார். அடே மிகப்பெரிய அறிவாற்றல். பெண்ணுறவு கொள்வதற்கு முன்னே கணவனும் மனைவியும் 10 நிமிடம் சிவத்தியானம் அகத்தீச நாமத்தை சொல்லி பூஜை செய்துதான் பெண்ணுறவு கொள்ள உடல் உறவு கொள்ள வேணும்னு நினைக்கிற மனிதன் மிகப்பெரிய அறிவாளி. அந்த நேரத்தில் நினைக்கிறான். எதுக்கு ஏன் நினைக்கிறேன்னா, தகுதி உள்ள புத்திரபாக்கி அமையணும் இல்லையா, பிள்ளைங்க நல்ல பிள்ளையா, ஞானிகளுடைய ஆசி பெற்ற பிள்ளையா, நோய்வாய்ப்படாத பிள்ளையா, கட்டுப்பாடு உள்ள பிள்ளையா, உடல் ஆரோக்கியம் உள்ள பிள்ளையா, கல்வி அறிவு உள்ள பிள்ளையால் பிறகு பெற்றுட்டுக்கணுமல்லவா. அப்போ 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்துட்டு பிறகு இல்லறம் நடத்துறது தாம்பத்திய உறவு ஈடுபட்டால் அழகுள்ள குழந்தை, அறிவான குழந்தை, நீடி ஆயுளுள்ள குழந்தையாக பிறக்கும். இப்போ இதுவும் ஒரு பக்தி. இது ஒன்றாடி எப்படி இருக்கலாம், இதுக்கும் அரசன் அருள் செய்வான். ஏன்னா அவங்களாம் எல்லா விஷயமும் தெரியும், அவங்களாம் தெரியாதான்னு நினச்சிடாங்க. அவங்க இகமும் தெரியும், பரமும் தெரியும், இல்லறமும் தெரியும், துறவரும் தெரியும். அப்போ 10 நிமிஷம் தியானம் செய்யலாம். அப்பவும் பக்தி செலுத்தி செய்தால் அந்த பிள்ளையும் நல்லபடி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றிலும் ஆசான் ஆசி பெற்று தான் தபத்தை செய்யணும். அப்போ தபம் என்ன, தபம்னா என்னன்னா, ஞானிகள் யார் என்று அறிந்து அவருடைய திருவடியை பூஜை செய்வதே தபம். தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு, வைராக்கியம் என்று பொருள் உண்டு. தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு, விரதம் என்று பொருள் உண்டு. இன்னொரு தவத்துக்கு நோன்பு, விரதம், வைராக்கியம். அப்போ பூஜை. அப்போ என்ன செய்வான், தவம். இதுதான் தவம். ஞானிகள் அறிவது தவம். ஞானிகள் திருவடியை தவிர வேறு கதியில்லை என்று இருப்பது தவம். அது விரதம், அது நோன்பு, வைராக்கியம். அப்போ ஞானிகளை புரிந்து கொண்டான், அதுவே தவம். ஞானிகள் யாருன்னு புரிந்து கொண்டான், இவரை தவிர வேறு கதியில்லை என்று அதுவும் புரிந்து கொண்டான். புரிந்து தினம் பூஜை செய்கிறான். அப்போ அதான் தவம். சரி, தவம் செய்வதற்கு என்ன வேணும்னா வள்ளுவன் சொன்னான், உற்ற நோயின் ஒன்றல் அப்படின்னா. தவத்துக்கு என்னடா இலக்கணும், தவத்துக்கு என்ன வடிவம், அதுக்கு கிடையாது கொள்கை என்ன, அதான் முத கொள்கை. உற்ற நோயின் ஒன்றல் உயிர் கூறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு கூறுனா. தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன் துன்பம் வந்ததுன்னா, முன் செய்த காரணமாக பிரச்சனை வந்துச்சு, தவத்துக்கு தேவையான பொருள் உதவி இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, அக்கம் பக்கம் பிரச்சனைகள், பகை பிரச்சனை இருக்குது. அடுத்து பிற உயிர்களால் இடையூறு வரலாம், பிறரால் நம்ம மேல் வெறுப்புள்ளவர்கள் இழந்து பேசுவார்கள். அதுக்காக அவனை இடையூறு செய்யக்கூடாது. உற்ற நோய் நோன்றல்னா பொறுத்து கொள்ளல், தனக்கு உன்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளல், உயிருக்குறுகன் செய்யாமை. உயிருக்கண் என்பது இடையூறு மற்ற உயிருக்கு இடையூறு செய்யாமை அற்றே தவத்துக்கு உருவன். அவளைதான் தவத்துக்கு இலக்கணும், தவத்துக்கு வடிவம் தான். இதுதான் தவம். இது முதல் வரியே சொல்லிவிடுவான் வள்ளுவன். சொல்லிட்டு இதான் முதல் வரி, தன் துன்பத்தை பொறுத்துக்க, மற்ற உயிருக்கு இடையூறு செய்யாத, இது அவனுக்கு தவம், அதான் தவத்தின் வடிவம்னு சொல்லிட்டான். சரியா, அது ஆசான் ஆசியில் செய்தான். இதுவும் முன் செய்த நல்வனே இருக்கணும்.
நீங்கள் எல்லோரும் அகத்தீசன் பூஜை செய்ய முடியாது, விடவே விடாது. ஏன்னா பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்த பல ஜென்மத்தை புண்ணியம் செய்யாமல் ஆசை நாமத்தை சொல்லவே முடியாது, விடவே மாட்டான், பிரச்சனை வரும். இது பெரியவங்க இல்லையா? ஒரு முறை அகத்தீசான்னு சொன்னால் ஓராண்டு செய்த பாவம் தீரும். தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன் என்னென்னா, முன் செய்த பாவம் தீரும். முன் செய்த பாவம் தானே விவசாய தடை, இது வியாபார தடை, மனைவிக்கு நோய், தனக்கு நோய், பொல்லாத வறுமை, கடன், பல பிரச்சனைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள், தீராத நோய்கள் முன் செய்த பாவம் தானே. அப்போ அகத்தீச நாமத்தை சொன்னால் என்னாகும்? ஓராண்டு தவம் செய்த கூட்டம். 2 முறை சொன்னேன் என்ன ஒன்றா, ஓராண்டு செய்த தவம், ஓராண்டு செய்த தவ பலன் கிடைக்கும். 2 முறை சொன்னால் கடன் சுமை தீரும். 3 முறை சொன்னால் நோய் நொடி இல்லாத வாழ்வு தரும். 4 முறை சொன்னால் செல்வம் பெருகும். 5 முறை சொன்னால் என்னென்னா சிந்தனை தெளிவு வரும். 6 முறை சொன்னால் என்னென்னா உடல் ஆரோக்கியம் இருக்கும். 7 முறை சொன்னா நல்ல சிந்தனை தெளிவு இருக்கும், உள்ளம் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் ஒரு ஆரோக்கியம் வரும். தொட்டு தொடங்கும். தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் விடுவானா ஒன்று சின்ன விஷயமா? அகத்தீச நாமத்தை சொன்னால் சின்ன விஷயம் இல்லை. தினம் 12 முறை சொன்னால் நான் அது நோக்கினேன். 12 சொல்கிறவன் வறுமை தீரும் உருகி தியானம். அப்போ ஆசானி கேட்கணும், 12 முறை தான் சொல்கிறேன், இந்த 12 முறை சொல்கிறதுக்குள்ளவே சிந்தனைகள் பல வாரியாக தடுமாறுதையா, ஒரு மனசில் சொல்ல முடியலையா? தெரியும் மகனே, அது எனக்கு தெரியும், என் நாமத்தை சொல், உனக்கு நான் பிறகு நான் உன்னை நடத்திட்டேம்மா. அப்போ 12 முறை நாமத்தை சொல்கிறேன். 12 முறை சொல்லிக்கிட்டே இருக்கான். பூஜை சொல்ல 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 ஆமாம் புலால் உண்ணுவது பாவம். 12 முறை நாமத்தை சொல்ல சொல்ல உயிர் கொலை செய்வது பாவம். 12 முறை நாமத்தை சொல்ல சொல்ல மனைவி மனசுனோடு பேசிகிட்டு இருக்கோம், பாவம். 12 முறை நாமத்தை சொல்ல சொல்ல இன்னும் உனக்கு கொடிய கோபம் இருக்கப்பா, இது பலரும் பாதிக்குது, உனக்கு ஆரோக்கியத்தையும் கெட்டுடும், அது ரத்த கொதிப்பு வந்துடும், சின்ன வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். 12 முறை சொல்ல சொல்ல பகை வேண்டாம், எவனே எப்படியோ போகிறான், எவனே பேசுகிறான், நமக்கு என்ன நட்டம், பேசிட்டு போட்டுன்னு. 12 முறை சொல்ல சொல்ல என்னன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் மனைவி, நோய்வாய்ப்பட்ட மனைவி நோய் இல்லாமல் போவாள். 12 முறை சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு நல்ல திடமான கல்வி, உடல் ஆரோக்கியம், விபத்து நடக்காது, அகீர் பகன் செய்தி வராது. தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் என்னென்னா சுப செய்தியாகவே வரும், நம்ம அவங்க சுப செய்தியாகவே கிடைக்கும், அகீர் பகீர்னு செய்தி நடக்காது. தொடர்ந்து 12 முறை சொல்லிட்டு வந்தான்னா தம் வீட்டை சேர்ந்தவர்கள் சுற்றத்தார்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள். 12 முறை சொன்னால் என்ன செய்வான்? மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும். 12 முறை என்ன சொன்னால் என்ன 12 முறை சொல்லி வந்தேன் என்னன்னா நான் மகளுக்கு நல்ல கணவன் அமைவான், மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும். 12 முறை சொல்லிட்டு வந்தால் கடன் சுமை தீரும், சொந்த வீடு அமையும், அதுவும் ஆரோக்கியமான இடத்து வீடு அமையும். இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்ல சொல்ல கடன் சுமை தீருது, சொந்த வீடு வருது, விவசாயம் நல்லா எப்படி இருக்குது, உத்தியோகம் நல்லா இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது, ஆழ்ந்து சிந்திக்கூடிய சடப்பறி வருது. இது தேவை, இது தேவையில்லை, தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மனமே அப்படி சொல்லும். அப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, இது அவசியம் இல்லை, இந்த சிந்தனை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம சொல்ல 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 அளந்து சாப்பிட வேண்டும், அளந்து பேச வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கணும், மிகுதியான காம விகாரம் ஆகக்கூடாது, மிகுதி குணம் ஆகாது, சின்னம் கொல்லக்கூடாது, பிறர் இகழ்ந்து பேசக்கூடாது, ஜாதி வெறி வேண்டாம், எல்லாம் உலக மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள், ஜாதி விஷயம் பேசாதே, பிறர் இகழ்ந்து பேசாதே, காணாமல் பேசாதே, தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் பூஜை செய்யாமல் நாமத்தை சொல்லாமல் அறிவுரை எடுபடுமுன்னா அறிவுரை எடுபடாது. திருக்குறள் படித்தாலும் வராது, திரு அல்பா படித்தாலும் வரும், ஒடுமை படித்தா படிக்கிறோம், பெரியவங்க நூல் தான். தினம் பூஜை செய்தால் தெளிவடையலாம், தினம் பூஜை செய்யாட்டி தெளிவு வராது. ஆக எல்லாம் நினைச்செல்லாம் கை கூடும். பூஜை செய்ய விட்டுட்டா, பூஜை செய்யாமல் விட்டுட்டான்னா அதோடு முடிஞ்சு போகும். பூஜை செய்யாது விடுகிற மக்கள் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர முடியாது. இப்படி செய்து அப்போ பூஜை செய்யும் காலத்தில் தபம் செய்யும்போது தனக்கு இடையூறு வந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும், மற்றவருக்கு துன்பம் சேரும்னு சொல்லிட்டான். சரியா? அடுத்த பாடல் தவம் தவமுடையாருக்காகணும். தவம் தவமுடையாருக்காகும். ஏன் ஐயா மற்றவன் செய்யக்கூடாதுண்ணா? செய்யலாம், அந்த ஜென்மத்தில் பாடுபட்டு வைக்கலாம், ஆனால் சித்தி பெற முடியாது. முன் செய்த நல்வினை இருந்தால் சரியா? தவம் தவமுடையாருக்காகும். முன் செய்த பூஜை செய்தான், முன்ன ஞானத்தை சித்தி பெற்றான், தடைப்பட்டு போச்சு, ஞானத்தை தடைப்பட்டது, இந்த ஜென்மத்தை வருவான், உப்பு இல்லாமல் சாப்பிடுவான், சாதிக்கவே முடியாத ஒன்று, உப்பு இல்லாமல் சாப்பிடுவான். சரி, இல்லை அர்த்தம் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா என்ன ஆகுனா தலைவலி வரும், கை காலம் அசந்து போகும், உடம்பு சத்து இருக்காது, வெகு விரைவில் செத்து போவான். அப்போ வெகு விரைவில் நோய்வாய்ப்படுவான், போதிய போசாக்கு சத்து உடம்புல சத்து இருக்காது. அப்போ அவன் என்ன செய்வான்? அங்கே முன் ஜென்மத்தை நல்வினை இருந்தால் உப்பு இல்லாமல் சாப்பிடுவான், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நல்வினை இருக்குன்னு அர்த்தம். அந்த பத்திய உணவு சாப்பிடும்போது உடம்புல சத்து இருக்குன்னு சொன்னால் முன்சே நல்வினை இருக்குன்னு அர்த்தம். பத்திய உணவாக உப்புல உணவு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் கெட்டால் வினை கொனை வினை குறைய இருக்குது, விடாதே அறுசுவை சாப்பிடு, உடம்பை காப்பாற்றிக்கின்றான். தவம் தவமுடையாருக்கு ஆகும்,
அவம் அதனை அகதலால் மேற்கொள்வதுனா. அப்போ மூச்சு காற்றை பற்றி அறிந்தால் போதுமா? மூச்சு காற்றை கட்டும்போது என்ன ஆகும்? முன்செய்த நல்வினை இருந்தால் பிராணம் செய்யும் போதே சொல்லுவாங்க, அதிகமாக செய்யாத, மலைச்சிக்கல் வரும், தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கூடவே இருப்பாங்க. முன்செய்த இல்லைன்னு சொன்னால் இவன் பாட்டை மூச்சு காட்டை கட்டுவான், உப்புலாம் சாப்பிடுவான், தடுமாறி எல்லாருமும் தடுமாறி நோயாய்ப்பட்டு மனைவி மக்களையும் காப்பாற்ற முடியாமல் இவனையும் காப்பாற்ற முடியாமல் இடையப்பட்டு போவான். அதான் தவம் உடையாக்காகவும் அவம் அதனை அகதலாக இருக்கு. அவனா வீண் தபம் வச்சு முன் செய்த நல்வினைகள் என்றால் வீணாக போகலாம். சரி, முன் செய்து இப்போ இந்த ஜென்மத்தில் பாடுபடக்கூடாது, பாடுபடு, வீண் போகாது. யாரே அகத்தீசனை பூஜை செஞ்சால் வீண் போகாது, பாடுபட்டு வச்சா பயன்படும், அடுத்த ஜென்மத்துக்கு துணை இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த ஜென்மத்தை விட்டுட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தை ஞானம் சித்தி வரானே, இப்போ என்ன நட்டமா? இப்போ பாடுபட்டு வைய, இது வீண் போகுமா? அடுத்த ஜென்மத்தை துணை இருக்குமில்லவா? அது முன் ஜென்மத்தை நல்வினை இந்த வசதி சித்தி பெறான். இல்லைன்னா பாடுபட்டு வையா, வீண் போகாது. அப்போ இந்த தவம் செய்ய வேணும்னா முன் செய்த வினை இல்லைன்னா சோர்வடையாதே, அதுக்காக ஏங்கிட்டு இருக்காதே, செஞ்சுக்கிட்டே இரு அப்படிமா. அடுத்த 3வது பாடல் துறந்தார்க்கு துப்பற வேண்டி. அப்போ தவம் முயற்சி செய்கிறவன் முன் செய்த நல்வினை இருக்கும், இல்லைன்னா வீண் போகுன்னு சொல்லிட்டான். துறந்தார்க்கு துப்பற வேண்டி மறந்தார்க்குள் மற்றவர்கள் தவம்னா. சரி, உனக்கு தவம் செய்ய முடியலையா, அதை பற்றி கவலைப்படாதே. உன்னால் மூச்சு காற்றை கட்ட தெரியாது, ஒன்றும் முடியலையா, என்ன செய்யட்டும், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, பூஜை செய்ய இடம் இல்லை. ஒரு வீட்டில் பூஜை செய்ய இடம்னு சொன்னால் புண்ணியம் குறையுன்னு அர்த்தம். தனி ரூம் இருக்க வேண்டும், புண்ணியவானுக்கு தான் இருக்கும். ஒரு வீட்டில் பூஜை அறைன்னு தனியாக இருக்குன்னு சொன்னால் புண்ணியம் செய்திருக்கிறான், அப்பா மிகப்பெரிய புண்ணியவானவன். அந்த பூஜையிலையும் அந்த பூஜை ரூம்லேயும் கண்ட தெய்வத்தை வைத்துக்கலாம். ஞானிகள் படம் மட்டும் அகத்திய ராமலிங்க சாமிகள் மாணிகவாசன் படத்தை வச்சு பூஜை செஞ்சால் மிக பெரிய புண்ணியவானவன். பூஜை அறை இருக்குது, அந்த வாய்ப்பு இல்லையா, பூஜை அறை இல்லை, ஒன்றும் இல்லை, வாய்ப்பு இல்லை, நான் என்ன செய்யிட்டேன்னா ஒன்றும் கவலைப்படாதே. இது மாதிரி தவசிகள் துறந்தாருக்கு துப்புற வேண்டிய. துறவு என்பது உணர்வு, உயிரை பற்றி, உடம்பை பற்றி, அதில் உள்ள மாசுகள் பற்றி அறிந்து உடல் மாசு நீங்குவதற்காக, உடம்புல இருக்க காமத்தேகம் நீங்குவதற்காக உப்புலாவனம் சாப்பிடுவான். அவன் சாப்பிடுவான். எதுக்கு உப்புலாமல் சாப்பிட்னா, தேக கசடு நீங்குவதற்காக உப்புலாமல் சாப்பிடுவான். அதை மாதிரி ஆள் கிடைத்தால் அவனுக்கு உணவு கொடுத்தா நீயும் தவம் செய்கிற, அவனும் தவம் செய்கிறேன். தவம் செய்வாதவன் துறந்தார்க்கு துப்பற வேண்டி மறந்தார்க்குள் மற்றவ. தவசிகளுக்கு அது பக்தர்களுக்கு, பக்தனாக இருந்தாலும் சரி, யோகியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்து உணவு கொடுத்த வாய்ப்பு கிடந்தால் அதுக்கு நிகரே இல்லை, அதுக்கு நிகரே கிடையாது. தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனத்தார் உண்டது அப்படி சொல்லுவார் திருமலர். அந்த தவசிகள் மனமகிழ்ந்து ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். தண்டரு சிந்தை தவோதரர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது, கொண்டது 3 புவனமும் கொண்டது என்று எண்டி சென்னந்தி எடுத்துரைத்தனர். இந்த ஞானிகள் ஒரு முறை வீட்டில் சாப்பிட்டானா போதும், அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, 3 புவனத்தார் சாப்பிட உண்டோ இவன் சாப்பிட்டுட்டான். தண்டரு குற்றம், தண்டுன்னா 3 சொல்லி போட்டிருப்பான். தேக கசடு நீக்கவுன்னு அர்த்தம். தேக மாகை, தேகத்திற்கு கசடு நீக்கினவர்கள் ஒரு நேரம் மகிழ்ந்து வீட்டில் சாப்பிட்டா 3 புவனத்தார்கள், 3 புவனத்தார் செய்யும். கிட்டத்தட்ட 1024 அண்டங்கள் இது போன்ற உள்ள 1024 அண்ட உள்ளத்து மக்கள் சாப்பிட்டதுக்கு ஒப்புனா. தண்டரு சிந்தை தவோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனம் உண்டது, கொண்டது 3 புவனம் கொண்டது என்று எண்டிசன் நந்தி எடுத்துரைத்தனர். 3 புவனத்தாருக்கு செய்த புண்ணியம் இவன் அடைவான்னு சொன்னான். இப்படி நந்தீசன் சொன்னார். இப்படி எதுக்குன்னா, இது ஏந்தனா துறந்தாருக்கு துப்பறவு வேண்டி பலூன் சொல்லுவான். அதே போன்ற ஞானிகளுக்கு வேண்டையா, ஞானிகள் 100 ஆண்டுக்கு ஒருத்தன் வருவான், வேணா. ஞானிகளை பக்தி விசுவாசம் உள்ளவன், இந்த பக்தர்கள், இந்த சன்மார்க்கவாதிகள், அவனுக்கு சோறு போட்டாலும் போதும்னா. ஞானிகள் கிடைக்கிறது அபூர்வம். அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அப்பப்பா அதுக்கு ஈடு கிடையாது. அகரமாயிரம் அந்த நெருக்கியிலன், சகரமாயிரம் செய்து முடிக்கலன், பகரும் ஞானி பகலூன் பழத்துக்கு நெகரில்லை என்பது நிச்சயம் தன்னார். அகரமாயிரம் அந்த நெருக்கியிலன், பிராமணர்களுக்கு 1000 வீடு கொடுத்து என்ன பயன், அந்த ஈலன் கொடுத்து என். சிகரமாயிரம் செய்து முடிக்கலன், 1000 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து என் பயன். பகரும் ஞானி, உண்மை பொருளை சொல்லுகின்றவன் ஞானி, பகரும் ஞானி பகலோன் பழத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தான். என்ன அவன் சொந்த உண்மை பொருளை சொல்லுகின்ற மக்கள் உண்மை பொருளை நிதானித்து ஆராய்ந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். பூஜை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி இருக்குது நிலைமை, உடம்பை பற்றி புரிஞ்சிக்க, உயிரை பற்றி புரிஞ்சிக்க, தேகம் காமத்தேகம் உன்னை வஞ்சிக்க பார்க்கும், அளவு கடந்துக்கு பெண் உறவு கொள்ளாதே, அளவு கடந்து சாப்பிடாதே, புலாவ் உணவு செய்யாதே, புலாவ் உணவு சாப்பிடாதே, உயிர் கொலை செய்யாதே, இப்படி எல்லாம் சொல்லி பகரு ஞானி பகலூன் படத்துக்கு அவங்க ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அவன் அது மாதிரி ஞானிகளுக்கு உணவு கொடுத்தா
நெகிரை என்பது நிச்சயம் தானே. 1000 வீடு அந்தனர் பிராமணர் கொடுத்தாலும் சரி, 1000 கோயில் கட்டினாலும் சரி, எல்லாம் பயன் இல்லை. இதுக்கு நெகர் கிடையாதுன்னு சொல்கிறோம். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நெகர் இல்லைன்னு சொல்கிறேன். அதனால வள்ளுவன் பார்த்தா துறந்தாருக்கு துப்பற வேண்டி மறந்தாருக்குள் மற்ற தவத்தை மறந்துட்டான். அவனு 2 பேரும் தவம் செய்கிறான். அவ்வளோ பெரிய வாய்ப்பு ஞானிகளாக இருந்து கொடுத்தா எங்கோ ஒருத்தன் தான் இருக்க போகிறான். ஆகவே இது 3வது பாடல். அடுத்த பாடல் சொல்லுவான், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இப்போ எல்லாம் செய்வான். உத்தியோகம் போகிறான், அரும்பாடு போடுவான். லட்சக்கணக்காக பல கோடிக்கணக்கான ரூபா கையில் இருக்கும். 24 மணி சிந்திப்பான். சிந்திச்சுக்கிட்டு என்னையா அப்படி சிந்திக்கிறேன்னா, என்ன சொத்து இருக்குன்னா, கிட்டத்தட்ட நான் 600 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கேன்னா. 600 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிறேன். அப்போ ரொம்ப புண்ணியம் வந்தான். சரி, அப்போ மறுபடியும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, இல்லை வியாபாரத்தை பெருக்கணும், வெளிநாட்டில் சரக்கு அனுப்பணும், போகணும் வரணும் கதை விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் சிரிப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சவன், இவ்வளோ பொருள் இருக்குல்ல, மறுபடியும் ஏன்டா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி முட்டிக்கிட்டு கிடக்குறேன், ஏதோ அன்னதானே செய், வந்த பொருள் கடவுள் கொடுத்ததானே, புண்ணியத்தை செஞ்சு புண்ணியத்தை செய்து புண்ணிய அருளை பெற்றுக்கப்பா, பூஜை புண்ணியம் செய்யணும்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வான்னா, விடாது செல்வம் சிறு செல்வம் பெருக 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 மனசை விரிச்சுக்கிட்டே போவான். மனசை விரிச்சு ஊருப்பட்ட தொழிற்சாலை அது இதுவும் கட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபா சேர்த்துருப்பான். கடைசியில் என்ன பெருமை இருக்குன்னா, அவன் கோடீஸ்வரன். அவன் தானே, அதை ஒன்றும் பெரிய லாபம் இல்லையே. அவன் புண்ணியவான். அதில் இருக்கிற பெருமை, அவன் புண்ணியவான். கோடீஸ்வரங்கிற பேர் எடுக்கிறது எல்லாம் இருக்கலாம். முன்சே நல்வினை காரணமாக செல்வம் சேர்ந்துருக்கு. புண்ணியவான் என்று பேர் எடுப்பதற்கு சிறந்த அறிவுள்ள மக்கள் தான் செய்வான். இல்லைன்னா புண்ணியவன் ஆக மாட்டான். செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பான். சேர்த்து கடைசியில் சாகும் வரையில் இதே சிந்தனை, எங்கே பொருள் அனுப்பலாம், என்ன வியாபாரம் செய்யலாம், என்ன செய்தால் நல்லா இருக்கும், எப்படி நம்ம இது இப்படியே பேசியிருப்பான். கடைசி வரலும் அவருடைய செயலில் முடிவே இருக்காது. நல்ல காரியம் செய்ய மாட்டான், வியாபாரம் சிறப்பாக செய்வான். அதுவும் செய்து நல்வினையாக இருக்கும். செல்வம் சேர்ந்துருக்கு. ஆனால் வள்ளுவன் சொல்லுவான், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னா. தினம் பூஜை செய்கிறவன் தான் கடக்கு தலைமையை செய்கிறான். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையோடு போட்டுருந்தான். மற்ற வீண் முயற்சி, இந்த இவ்வளவு சொல்லி செல்வம் சேர்த்தியே இந்த ஜென்மத்துக்கு ஆன்மாவுக்கு தேடிக்கிட்டியான்னு கேட்டான். அறிவுலாம் கேட்பான். இந்த இவ்வளோ பாடுபட்டில, இவ்வளோ வீடுகள் கட்டியிருக்கே, இவ்வளோ நிலப்படம் வாங்கியிருக்கே, இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள், கோடிக்கணக்கான பேர், உலகம் புறம் பெருமை இருக்குல்ல, இதை உனக்கு என்ன லாபம்னு கேட்பான். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். கர்மம் என்பது அன்னதானம் செய்தல். செல்வம் பெருக பெருக அன்னதானம் செய்கிறான், தினமும் பூஜை செய்கிறான், கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் தான் தன் கடமை செய்கிறான். இல்லைன்னு சொன்னால் மற்றவன்லாம் அவன் செய்வார் வீண் முயற்சி. கோடீஸ்வரன் பல கோடி உள்ளவனை வீண் முயற்சி செஞ்சிட்ருக்கிறான். அப்போ செல்வம் சேர்க்கக்கூடாத? செல்வம் சேர்க்கலாம், என்னடா பயன் அடைந்தே? இவ்வளவு செல்வம் வந்திருக்குல்லவா, பெருமான் இது இந்தியா பூரா உனக்கு பேர் இருக்குல்ல, இந்தியா பூரா பேர் எடுத்திருக்குல்ல, இதனால் கடைசியில் பெணங்கிறதானே வார்த்தை. நீ செத்து தானே போகிற, உன் கூட என்னப்பா வரும், என்ன வரப்போகுது, ஏன்டா அவளை அல்லல் போகிறன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவன் வீண் முயற்சியாகவே இருந்து சேர்த்தே போவான்னா. மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே. பட்டம் சொல்ற, மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே. ஈனமான சுற்றமும் மயான மட்டே வழி கேது துணை. தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம் தனையாள வென்றும் பரலோக சுத்திக்கும் சத்தியம்னார். மனைவி பாசரோட போதும், மனையாளும் மக்களும் பாசம், மனையாளும் பாசரோடு சரி, மனையாளும் மக்களும் எல்லாம் பாசரோடு போதும். இனமான சுற்றம் சுடுகாட்டு வரலாம். உனக்கு என்ன துணைன்னு கேட்டான். தினையாமளவு எல்லளவாகினா, நம்ம பார்க்கக்கூடிய தானே, எள்ளு பார்த்துருக்கேன், தினையை பார்த்துருக்கேன், இந்த அளவு உனக்கு தவம் இருக்கான்னு கேட்டான். அப்போ கடுகத்தினி, அப்போ எவ்வளோ என்ன அதுக்கு செய்யுதுண்ணா? காட்டுக்கு போக சொல்றியா, பட்டினி கிடக்க சொல்றியா? ஒன்றும் இல்லை. காட்டுக்கு போவேனா, பட்டினி கிடக்க வேணா, ஒன்றும் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே அகத்தீசா நந்தீசா திருமலை தேவை கருதுற வேணாம். இதுதான் கடுகு. இது தினம் சொல்லிட்டு வந்தால் போதும். கடுகளவு புண்ணியத்தை எல்லளவு தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம், முன் செய்த தவம் இருக்குல்லவா, ஞானிகள் திருவடியை பூஜை செய்த தவம் இருக்குல்லவா, அந்த எல்லளவு இருந்தால் புத்தி வந்துடும். முன் செய்த ஞானிகள் ஆசை இல்லாமல் இங்கே தொண்டர் யாரும் இருக்க முடியாது. பல ஜென்மத்தில் நேற்று வந்து சோடிடும். பல ஜென்மத்தில் புண்ணியம் செய், பல ஜென்மத்தை ஞானிக்கு தொண்டு செய்து உரம் பெற்ற மக்கள் இங்கே தொண்டு செய்கிறார்கள். நீங்களும் தொண்டு செய்யிருக்க ஞானி, இல்லாட்டி இந்த இடத்துக்கு வர முடியுமா? இல்லைன்னா நேரம் ஆரவாரம் உள்ள இடத்துல பூஜை செய்யிருப்பீங்க. இங்கே வந்து உட்காந்து கேட்குறீங்கன்னு சொன்னால் புண்ணியம் செய்யிருக்கீங்க. எல்லளவாக சின்ன அளவு தவம் செஞ்சாலும் போகும், அதுவும் துணையே நிற்கும். தனையாள வென்றும் பரலோக சித்திக்க சேர்த்தான். முன் ஜென்மத்தை ஞானிகள் நாம சொன்னவன் நிச்சயமாக இந்த ஜென்மத்தை புத்தி வரும். ஆக என்ன சொல்லிட்டான்? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு, ஆசை வலையில் அகப்பட்டு போடுவான்னு சொல்கிறான். ஆக இது எல்லாம் இப்படி அமைஞ்சிருக்கு. ஆக என்ன அப்படி சொல்கிறான்னு சொன்னால்,
இந்த தவம் செய்த மக்களுக்கு ஆற்றல் உண்டாகும். என்ன ஆற்றல்னா எதை வேணாலும் செய்வார். எப்படியா செய்வான்னா, இவன் தினம் பூஜை செய்கிறானல்வா, எதையும் செய்யும் வல்லமுள்ள ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனும் பூஜை செய்ததுனால எல்லா வல்லமே உண்டாகும். முன்னமே வள்ளுவன் சொல்லியிருக்கான், உனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து உற்ற நோய் நோன்றல் உயிர் கூறுன்னு செய்யாமை அற்றே தவத்து குருனா. தவம் செய்யும் காலத்திலே உனக்கு துன்பம் வந்தால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும், மற்ற உயிருக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு முன்னே சொல்லிட்டான். தவத்தால் என்ன வலிமைன்னு கேட்டான். தவத்துக்கு என்னடா சக்தின்னா, ஏன் எவ்வளோ சக்தின்னா, எவனையும் வெல்லலாம், எவனையும் வெல்லலாம். உன்னார் திரளும் சொல்லுவான், பகைவர்களை அடக்கலாம். தீமை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது நம்மளுக்கு. தவசிகளுக்கு தீமை செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒன்னார்னா பகைவர், ஒன்னார் திரளும் அடக்குதல், பகைவனை அடக்கலாம். உவந்தாரை ஆக்கலும், நமக்கு உற்ற துணையாக இருக்கா நல்லவா, மனமூந்து தக்க நல்ல ஆசான், இவனை பிடிச்சிக்கணும், இவன் திருவடி பிடிச்சி இவனை பிடிச்சி விடக்கூடாது அப்படின்ட்டு ஆசான் மனமகிழும்படியான தொண்டர். நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை நீடு வாழணும், நல்ல பிள்ளை நீடு வாழணும் என்று உத்தமமான ஆசான், அதுவும் ஞானிகளாக இருந்து, உண்மையான ஞானிகளாக இருந்து, நல்ல பிள்ளை நீடு வாழணும், நல்ல பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், ஏதோ பல பிரச்சனை இருக்காட்டுருக்கு, அவன் நீடு வாழ நினைத்தாலே போதும், அதுக்கு நிகரே கிடையாது. ஒன்னார் திரளும் ஒந்தாரை ஆக்கலும் எண்ணிந்தவத்தானவர். அவனுக்கு இடையிலும் செய்ய முடியாது, அவனுக்கு இடையும் செய்ய யாரும் இல்லை, செய்தாலும் அவன் பொறுத்துக்கொள்வார், பொறுக்க வேணும் கட்டளை. பகைவனை அடக்குதல், நண்பனை உயர்த்துதல், இரண்டும் தவத்துக்கு உண்டுன்னா யார் ஆசையில் கிடைக்கும்? ஆசா ஞானபடிதனாக இருக்க வேண்டும், அகத்தீசனாக இருக்க வேண்டும், திருமலை தேவன் ஆட்சி பெற்ற மக்களுக்கு இந்த வாழ்க்கை வாய்ப்பு இருக்குண்ணா. சரி, தவத்தால் வலிமை என்ன? அதோட எதுக்கு அந்த தவம் சரிண்ணா? யாராலும் வெல்ல முடியாது தம்பி காமத்தை, அதுவே நம்ம எதிரியாக இருக்கும், அதே கோபம் நமக்கு எதிரியாக இருக்கும். அதை வென்றவர்கள் அதே சமயத்தில் வெல்ல முடியாத ஒன்று யாராலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய உலகத்தாக இருந்தாலும் சரி, முடி சார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பாராய் வந்து மண்ணாவது கண்டு பின்னும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லாம் பொன்னி நம்பளவர் அடிசார்ந்து நாமொய்ய வேண்டும் என்று அறிவார் இல்லைன்னு சொல்வார் பட்டணத்தார். முடி சார்ந்த மன்னரும் சக்கரவர்த்தியான சரி, முடிவுடைய மன்னரும் சொல்லாமல் முடி சார்ந்த மன்னரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவன் கடைசியில் பிடி சாம்பலாகிடுவானார். முடி சார்ந்த மன்னரும் மட்டுமல்லோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாகி வந்து மண்ணாவதும் கண்டு பின்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதெல்லாம் பொன்னி நம்பளவர் அடிசார்ந்த நாமொய்ய வேண்டும் என்று அறிவாளன. இவ்வளவு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் வெல்லவே முடியாது. அவன் கவிஞனாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பாடகனாக இருந்தாலும் சரி, இசைமேதையாக இருந்தாலும் சரி, உலகமே போட்டுக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, வெல்லவே முடியாது ஒன்றே ஒன்றுனா அது என்னையா வெல்ல முடியாதுனா, கூட்டுவன் யமனை வெல்ல முடியாது, யமனை வெல்லவே முடியாது. அவன் மிகப்பெரிய எதிரி. அதே சமயத்தில் அவன் நீதிவான் யமன், அவனை வெல்ல முடியாது. ஏன் வெல்ல முடியாதுனா, வெல்லுவார்கள். யார் வெல்லுவான்? ஆசான் ஆசி பெற்று வாசி வசப்பட்டு ஏக கசடு நீங்கி காவமற்று நரதரையற்று மரணமில்லா பெருவாள் பெற்று நினைத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். எல்லா உலகத்திற்கு எல்லா அற்புதமும் செய்வான். அன்பர் மாதம் சொன்னது போல் அற்புத செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பார்கள் அவர்கள் ஞானிகள்லாம். யார் தொட்டது தொடங்கும், தடைபட்டு போகாது, தினம் செய்வான், செய்துக்கிட்டே இருப்பான், உலகம் இயக்க செய்வான். அந்த வாய்ப்பு அதையும் செய்து மரணமில்லா பெருவாளும் பெறுவான். கூற்றமும் குதித்தலும் கைகூடும், நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்ட நவல்லும் சொல்லியிருப்பான். கூற்றமும் குதித்தலும் கைகூடும். கூட்டம் யமன், யமனை தப்பித்தல், யமனை வெல்லுகின்ற வல்லமை உண்டாகும், யமனை எடுத்து தப்பிக்கலாம். கூற்றமும் குதித்தலும் கைகூடும், நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்கள் தவம் செய்கிறான், ஆனால் மிக உறுதியாக ஆற்றல் தலைப்பட்டவர் தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்தை வைராக்கியவான்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும். வைராக்கியவான்களுக்கு அந்த வாய்ப்பு நல்லபடி. அதான் உலகத்தில் அற்புத செயல் செய்வார்கள், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறிய செயற்கரிய சிகளான செயற்கை அரிய செயலை செய்வான். என்னையா இவனுக்கு விட்டு வல்லம் என்னையா யாராலும் செய்ய முடியாது. நீ சராசரி மனிதன் நம்ம பூஜை செய்கிற, எப்போ பார்த்தாலும் வெறும் சிந்தனையை செஞ்சுருப்பேன், வீண் முயற்சி ஈடுபடுவேன். அவன் அதுக்குன்னே வந்தவன் அறப்பணி செய்வான், நல்ல காரியம் செய்வான், பெருமைக்குரிய காரியம் செஞ்சுக்கிட்டே போகணும். மனத்தாலும் வாக்காலும் மன்னவன்னா மூனை இனத்தாரே நல்ல இனத்தார், கனத்த புகழ் கொண்டவரும் மன்னவரே, கூரறிய முத்துநெறி கண்டவரும் அன்னவரனார் தாய்மான சாமி சொல்றார். மனத்தாலும் வாக்காலும் மன்னவன்னா என்ன சிந்திக்கவே முடியாது, சிந்தனைக்கும் சொல்லுக்கும் எட்டவே விட்டாது. மனத்தாலும் வாக்காலும் மன்னவன்னா நெருங்க முடியாது. மன்னவன்னா மூனை இனத்தாரே நல்ல இனத்தார், கனத்த புகழ் கொண்டவரும் அன்னவரே, கூரறிய முத்துநெறி கண்டவரும் அன்னவர் என்ன. ஆக அவர்கள் என்ன செய்வான், கனத்த புகழ் உள்ளவனாக இருப்பான், நல்ல சிந்தனை இருக்கும், தூய மனசு இருக்கும், தய சிந்தை இருக்கும்,
ஜாதி துவேஷம் இருக்காது, மத சுவேஷம் இருக்காது. அன்புள்ளவன்ட்ட மதிப்பான், பிறருக்கு உதவி செய்வான். இதையும் செய்வான். உலகத்தில் தான் இருக்கும் கால வரையில் அற்புத செயல் செய்து கொண்டே இருப்பான். அது மட்டுமா செய்வான்? அது மட்டுமா அந்த வல்லமே? கூட்டுவனை வெல்லுகின்ற வல்லமாட்டான். கூற்றம் குதித்தலும் கைகூடும். நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர் சிறந்த தபசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். யமனை வெல்லலாம், எல்லாமே செய்யலாம். ஆக இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் சமுதாயத்தில் யாரேனும் பூஜை செய்கிற முறை தெரியுமா? என்ன செய்ய தெரியும்? என்ன செய்யறதுக்கு என்ன செய்த ஆசை அவரெல்லாம் தினம் நாமத்தை சொல்லணும். யாரும் பூஜை செய்ய மாட்டான். இளமையிலேயே வயசு 80 வயசு 40 வயசு தூங்கிடுவான். பகலில் பண்ண முடியாது, இரவு பண்ண முடியாது. 80 வயசு வாழ்வான், 40 ஆண்டு தூங்குவான், 15 ஆண்டு கல்வியில் போயிடும். 40 15 55 போச்சு, மிச்சம் 35 வருஷம். இந்த 35 வருஷம் என்ன செய்வான்? காமத்தில் செலவு செய்வான், வீண் ஆரவாரம் செய்வான், கடைசியில் வீண் பொழுதை செய்வான், பொழுது சுருக்குவான், பொழுது சுருக்கிக்கிட்டு கடைசியில் வீணாக போயிடுவான். ஆக இப்படி உள்ளவர்களை செய்ய முடியும். அப்போ நாள் கிடைக்கிறது அபூர்வம். சொல் நாளென உண்டு போல் காட்டியுமா வீண் நாள் படாமை நன்றாற்றின் சொல்லுவான். நாளை வீணாக்காதே. பிரச்சனை வரதான் செய்யும், வந்துக்கிட்டே இருக்கட்டும், அது பாட்டை வந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் ஒரு நிலைப்படாமல் இருக்கும், இப்படியே அல்லல் போட்டுட்டு இருப்பான். இதுக்கடையில் என்ன செய்யணும்? சரி, தவசுக்கு என்ன நடனம்? தினம் ஏதாவது பெரிய கோயில்களுக்கு பழனி போகணும், சாமிமலை போகணும், தஞ்சை பெரியவனு பெரியப்படுத்தி கொண்டு இப்படியே செய்து பூஜை செய்துக்கிட்டு வந்து இப்படி செய்தால் மரணமில்லை, பெருவாளும் பெறலாம், எல்லாமே கைகூடும், நடத்தை சாதிக்கலாம். பகைவன் அவசியம் இல்லை, நண்பனை உயர்த்தலாம், கூட சார்ந்திருப்போம், நல்லபடி செய்யலாம், எல்லா நன்மையும் உண்டான்னு சொல்லுவான். ஆக இன்னதுக்கெல்லாம் நிறைய பேசலாம். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னு ஒன்றில் பலதும் ஞாபகம் வச்சுக்கணும். புலால் உண்ண மாட்டேன் என்பது விரதம், அதுவே தவம். உயிர்கொலை செய்ய மாட்டேன் என்பது விரதம், அது வைராக்கியம், அது நோன்பு, அது தவம். தினம் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், அதுவே தவம், அதுவே நோன்பு, அதுவே வைராக்கியம், அதுவே நோன்பு, தவம். ஆக இப்படி ஒவ்வொரு நாள் பூஜை செய்யாமல் இருக்க மாட்டேன். சரி, பூஜை செய்ய நேரம் இல்லை, எங்கே திருமணத்துக்கு போகிறான், இப்போ போய்கிட்டே நாமத்தை சொல்லிட்டா போயிட்டுருப்பான். ஆக பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், நெருக்கி உட்பட்டு பொருள் சேர்ப்பேன், விருந்து உபசரிப்பேன், விருந்து உபசரிப்பது தவம், மாதம் 20 கண்ணதானம் செய்வேன், தவம், இனிமையாக பேசுவேன், தவம், நிறைய தினம் நூல்களை ஞானி நூல்களை படிப்பேன், தவம். அதே சமயத்தில் அளவு கடந்து டிவி பார்க்க மாட்டேன், தவம், அளவு கடந்து சாப்பிட மாட்டேன், தவம், நேரத்தில் சாப்பிட்டு கொள்வேன், தவம், உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நினைப்பது தவம். ஆக விரதம் அல்லது தவம் அல்லது வைராக்கியம் அல்லது நோன்புன்னா. ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் முறையோட வாழ்க்கை நடத்த வேண்டும். இப்படி இருந்தால் அப்படின்னா சரி, தினம் பூஜை செய்து தினம் ஆசி பெற்று வந்தால் இந்த ஜென்மத்தை கடத்திட்டுலாம். ஜென்மத்தை கடத்திச்சு ஞானியாக இருக்கட்டும், 80 வயசு நோய் இல்லாமல் இருக்கலாம், 80 வயசு நோய் இல்லாமல் இருக்கலாம். இப்படி இந்த பூஜை செய்த வந்தேன்னா 80 வயசு இருக்கட்டும், 60 வயசு இருந்தாலும் சரி, நோய் இல்லாமல் வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு என்னன்னா வறுமை இல்லாமல் வாழலாம். தவத்துடைய மதிப்பு வறுமை இருக்காது, விருது எல்லாமே கைகூடும். வேண்டாங்க இதெல்லாம் செய்து மீண்டும் முயலப்பட நான் வள்ளுவன். விரும்பியதில் பெறலாம். வறுமையில் இருக்காது, நோய் இருக்காது, நீடி ஆயுள் இருக்கும், நல்ல தகுதியுடன் நட்பு அமையும், தீய நட்பு வராது. என்ன குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு குடிப்பழக்கம் தவம் ஏதோ அவனுக்கு புலால் உனக்கு தவம் கிடையாது. ஆக இல்லறத்தானுக்கு தவம் முறையோடு வாழ்தல், தினம் தியானம் செய்தல் முறையோடு இருக்குது. சிறந்த முயற்சிடுறான். தவம் செஞ்சால் என்ன இருக்குன்னா சோம்பலுக்கு பேச்சுக்கு இடம் இருக்காது, சோம்பேறி இருக்காது, தூங்க மாட்டான். பாட்டா கடமை தினம் நல்ல உடல் உற்சாகமாக இருக்கும், ஆர்வமாக செய்வான். ஆர்வம் தருவது தவம். உடலை சிந்திக்க நல்ல சிந்தனை தருவது தவம், வறுமை தருவது தவம், குடும்பத்தை அமைதி உண்டாகுவது தவம், செல்வம் பெருகுவது தவம், கடன் சுமை தீர்வது தவம், விவசாயம் நல்லபடி இருப்பது தவம், வியாபாரம் நல்லபடி இருப்பது தவம், பிள்ளைகள் படிப்பது தவம், பொண்ணுக்கு நல்ல கணவன் அமைப்பு தவம், மகனுக்கு நல்ல பொண்ணு அமையும் தவம், நல்ல வீடு அமையும் தவம். தவசிகளுக்கு நல்ல வீடு அமையும், ஆரோக்கியம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல நட்பு இருக்கும், பெருமைக்குரிய பேச்சு இருக்கும், சினிம குணம் இருக்காது, பொல்லாத காமெரி தனியும், குடிப்பழக்கம் தீரும், சூதாடு பழக்கம் தீரும், எல்லா வகை தேவையில்லா சிந்தனைகள் நீங்கி போகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஒரே ஒரு முறையாக தீசான்னு சொன்னால் போதும், அது நல்லா இருக்கும். ஆகவே எல்லா நன்மையும் அடைவதற்கு ஒன்றே ஒன்று, வழிபாடு செய்வதை மறந்துவிடக்கூடாது. பிரச்சனை வரதான் செய்யும். வழிபாடு செய்து கிடைத்திருக்கிற மானுடைய பிறவி பெரும் காமத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது. வேண்டும், அதுவும் அவசியம். இல்லைன்னா மனம் செம்மப்படாது. இல்லற தான் பெண்ணொரு கொள்ளாத போது பெண்ணொரு கொள்ள வேண்டால் மனம் தடுமாறி வீணாக போவான். இல்லற அவசியம், ஆரம்ப நிலைக்கு இல்லற அவசியம். 4ஆம் பிறவி ஞானிகளுக்கு இது அவசியம் இல்லை. ஆகவே முறையோடு அறிந்து உப்புலாமல் சாப்பிடணும்னு சொல்லி பட்டுப்படக்கூடாது, மிகுதியாக சாப்பிடக்கூடாது, ஊராக சுற்றக்கூடாது,
எல்லாம் முறையோடு நடந்து வந்தால் ஜென்மத்தை கிடைத்தட்டாம்னு சொல்லி ஏதோ பெரியவங்க நூலில் பெரியவங்க வள்ளுவர் பெருமான் இயற்றிய தவத்துக்கு என்னோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன். அதில் குறை இருக்க தான் செய்யும். ஆசான வள்ளுவனும் இதை மன்னிக்க வேண்டும், அகத்தீசனை என்னை மன்னிக்கணும், நீங்களும் தவறு இருந்தால் மன்னிக்கணும்னு சொல்லி இது நேரம் வரலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.